ஆமா வேணாம். ஆமா ஹாய் எம்பி, வெல்கம் பேக் டு சேனல். என்னடா எடுத்தோன்னே ரோட்டில் நின்று விளாக் பண்ணேன்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க, சோதனை மேல் சோதனைன்னு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு மிஸ்டேக் பண்ணுறது தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா டயர் சைஸ் வந்து நான் பெருசு போட்டுட்டேன். அது பெருசு போட்டு கன்னியாகுமரிந்து ஓகே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த குட்டி என்ன பண்ணேன்னா சஸ்பென்ஸ் நல்லா இருக்கேன்னு டக்குன்னு குதிச்சான். என்னன்னு தெரியல, லைட்டாக அமுங்கிருச்சு போல். அமுங்கினோன்னு என்ன ஆச்சுன்னா மட்கார்டு போல்டு இருக்குங்களா, அது வந்து அப்படியே உரசி டயர் நடுவில் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஆசையாக அந்த கிரிப்பாக பார்த்து எடுத்தேன். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க, என்னதான் இருந்தாலும் இன்னொரு கிரிப் இருக்குது. இந்த டயர் வந்து அதோட கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்குது. இது வந்து நான் எங்கே எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ஷாப்பில் தான் எடுத்தேன். அது என்ன ஷாப் என்ன எதுன்னு நான் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஐயோ தாத்தா எங்கே கவு வச்சு விளையாண்டுருக்கிறீங்க? தாத்தா இங்கே ஓடி வந்து குச்சிட போகுது. தாத்தா என்னைக்கு குத்திட போகுது. டாட்டா பாய் பாய் காவ். டயர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பசங்க பண்ணுறது ரொம்ப க்ரேஸாக பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்னட். ஸோ இப்போ வந்து நம்ம டயர் என்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெரலி ரோசோ தான். என்ன 2ஆ 3ஆன்னு தெரில. என்ன டயர்னு போயிட்டு பிரித்து பார்க்கலாம். அப்படியே பாருங்கள் இருக்குது. கண்டெய்னர்லேருந்து இறங்கினா நான் துபாயிலேருந்து வர மாதிரியே நான் ஒரு ஃபீல் பண்ணேங்க கண்டெய்னர்லேருந்து வரும்போது. என் குட்டியே எதுக்கு பின்னாடி உட்காந்து ஆமாங்க லோமாங்கன்னு லொச்சு கொட்டிகிட்டே இது. இப்போ நான் இல்லாமல் மாமா வந்து எட்ஜாஸ்டர் போட்டார் நேற்று. எடுத்து திருவிழா ஒரு திருப்புன பாருங்கள். ஐயோ அந்த கிளிப்பை ஆட் பண்ணி விட்றேன். எல்லாரும் சூப்பர் பைக்கை தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க. சவுண்டு வேறு ரொம்ப க்ளோட்லியாக இருக்குது. சவுண்டு பார்க்கும்போது பட்டன்னு ஓட்டும் போது டமால் டுமில் கீர் கம்மி பண்ணும்போது ஏற்றும் போது ஐயோ அந்த ஃபீல் இருக்குது. மாமாட்டேருந்து வாங்கிட்டு நேற்று நைட்டே ஓடிடலான்னு தான் பார்த்தேன். வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து விளாக் பண்ணிட்டு அப்படியே வரலான்னு பார்த்தேன். நைட் டைமில் வந்து எங்கள் சந்தையில் தூங்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா காலையில் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருவாங்க எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் அம்மாட்ட. அதுக்கப்புறமா அவ்வளோதான். அதனால தான் எம்பி இந்த மந்த் ஃபுல்லாகவே திருவிழான்னு நினைக்கிறேன். நேற்று ஃபெஸ்டிவலுக்குள்ளே போயிட்டு நானும் தருணும் போயிட்டு ஒரே சைட்டிங் தான். ரெட் கலர் வாவ் அங்கே பார்த்தா பர்பிள் கலர் வாவ் சரியான இது போயிடுச்சு. அது நடுவில் 2-3 எம்பி ஃபேமிலி வந்தாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சில பேர்த்துக்கிட்ட பேசவே முடியலங்க. அது வந்து ஃபேமிலியாக இருந்ததுனால அவங்க வந்து அவங்கக்கிட்டையும் ஃபேமிலியாக இருந்தாங்க. நாம் போய் வாண்டடாக போய் பேசணும் ஏதோ நினச்சிப்பாங்க சொல்லி பேசலை. ஆமாம் சர்ப்ரைஸ். என்னது ஐஃபோன் வாங்கிட்டு புதுசா? ஆமாம் எம்பி சொல்ல வந்துட்டேன். சாண்டி குட்டி ஐஃபோன் வாங்கி எனக்கு கொடுத்துட்டான் கிஃப்டாக. நானும் அப்டேட் பண்ணலாம் தான் பார்க்குறேன். இந்த இஎம்ஐ வந்து போட வேணான்னு நான் ஒரு குறிக்கோளோடு இருக்கேன். எந்த சாண்டி பத்திரமா வச்சுக்கோ. அந்த இஎம்ஐ ப்ராசஸ் போட்டு அது தூக்கமே வராது. அது இஎம்ஐ போட்டுட்டு அந்த மாதம் எண்டு வந்தாலே அது காசு புரட்டத்துக்குள்ளே அவ்வளோதான். சாண்டி குட்டி தான் எப்படி புரட்ட போகிறான்னு தெரில. ஏதோ நம்பிக்கையில் இருக்கான், வீடியோவை போட போகிறேன் அது பண்ண போகிறேன்ட்டு. பார்ப்போம். நாம் வாங்கினா எப்படி இருந்தாலும் ஒரு ஃபுல்லாக காசு ரெடி பண்ணிட்டு ஒரு 40,000-50,000 ரெடி பண்ணிட்டு 13 Pro Max அந்த மாதிரி ஃபோனை வாங்கிக்கலாங்க. நம்ம இஎம்ஐ போடுறதா தான் போட்டுக்கலாம். இருந்தாலும் அந்த வேணாம், அது ரொம்ப மண்டை குறைச்சலாக இருக்கும். ரெடி கேஷில் எடுத்தியா குட்டி? அடுத்த மாதம் பாரு காசு கம்முன்னு உட்காரு. எங்கள் அண்ணங்கிட்ட தானே. ஓகே எம்பி, இங்கேருந்து நம்ம மாமாவை பார்த்துட்டு அப்படியே நான் 10R காட்டுறேன், கண்டினியூ பண்ணுறேன். போகிற வாக்கிலே ஒரு கண்டினியூ பண்ணுறேன். இருங்க எம்பி. வாங்க டயர் வந்து பிரித்து பார்க்கலாம். மாமா வந்து எங்கேயோ வெளில போயிடுச்சு போல், கொஞ்ச நாள் கழிச்சு வருதுன்னு சொல்லியிருக்கு. வாங்க மாமாவோட ஆஃபீஸில் குப்பை போடுவோம். ஆல்ரெடி அங்கே பாருங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருந்துச்சு. தக்காளி டயர் ஏற்றணும் அப்படியே ஒரு கோடு வந்து இது வேறு வந்துருக்கு. மாமா வந்துருந்தா என்ன சொல்ல போகுதுன்னு தெரில. நான் சொன்னால் சாண்டி குட்டின்னு சொல்லிடுவேன்ப்பா. சரி தோற கால் என்ன நசன்ட்டு. மாமா வந்து இப்போ ரூம் ஃபுல்லாக தொடச்சி வச்சிருக்கனால குட்டி படுதா? கால் பல்ல கால் படம் பல்ல படுதா? இல்லை பல்ல. இந்தா குட்டி வரிசையா 3 வண்டி. வாவ் குட்டி ஸ்டார்ட் பண்ணு, முறுக்கி பார்ப்போமா? ஃபயர் வருமா? குட்டி என்ன இது பின்னாடி நம்த்து போயிடுச்சு பனின்னு. ஓட உள்ளையா?
காது அடிக்குது. இது ஒரு சவுண்ட் கேக்குறீங்களா? வியாபாரமா பண்ற செகண்ட் ஹேண்ட் வண்டிலாம் இருக்குது, வந்து சவுண்டு கேளுங்க. எல்லாமே நம்ம அண்ணனோட தான் செகண்ட் வண்டில இருக்கு. வேணாம் விடு. ஜஸ்ட் இது டம்மி. குட்டி வைப்ரேட் ஆகுது குட்டி எல்லாமே. ஏய் நிறுத்து குட்டி. இது இந்த சவுண்ட் கேளுங்க. ஏய் குட்டி போதும் குட்டி. கராஜ்ல வந்து எல்லாத்தோட சவுண்ட் நீங்க கேட்கணும். உன் கராஜா? எங்களோட கராஜா. ஓகே போதும். இது ரெண்டுமே இன்லைன் 1, இது மட்டும் தான் இன்லைன் 4. இன்லைன் 2. எது இதா? ஓ ஆமா டியூனு. வாங்க எம்பி டயரை பிரிச்சு பார்ப்போம். அவ்வளோ என்ன ஆக்ரோஷம். என்ன பிராண்ட் பாத்தியே இல்லையா? புதுசு மாதிரி மெர்சிலியா. மெர்சிலியா இது என்ன எவ்வளோ தாங்க பேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாம் நினைக்கும். குப்பையை மட்டும் போட்டோம்னா அவ்வளோதான். குப்பையை மட்டும் தூக்கி வீசிடலாம். இருங்க எம்பி, நாங்கள் டயரை பிரிச்சுட்டு பிளாக் கண்டினியூ பண்ணுறோம். இது ரொம்ப கஷ்டமாக. ஏன்னா மாற்றி புது டயருக்கு அமுச்சு விட்டாங்களா? இல்லை இது டயர் என்னது கோபிக்கே ஸ்கார்பியன் ட்ரையல்ஸ். ஸ்கார்பியன் என்ன தெரியுமா? முதல்ல ஸ்கார்பியன் என்ன தெரியுமா? இது ஒடுக்கான் இங்க பாரு, இங்க இருக்கு. அது பேர் தேனியா? இது என்ன? இது மாத்தி புது டயர் அமுச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நானும் நினைச்சு கூட பாக்கல. ட்ராக் டயர்னா நான் என்னடா தேஞ்சுதான் வரும். புதுசு மாதிரியே இருக்கு. நான் புதுசுன்னு தான் நினைக்கிறேன். மாத்தி அமுச்சுட்டாங்க. ஆனா இங்க கொஞ்சம் இது ஆகி போச்சு. வர வழியில ஏதோ சேக் ஆயிருக்குமோ? போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நாளைக்கு மாத்தி புது டயர் அமுச்சுட்டாங்க. இப்போ கால் பண்ணிட்டுன்னு கேட்டு போறாங்க. ட்ராக் டயர்னா அது கொஞ்சம் எஸ்கா தான் இருக்கு. இங்க பாரு, இங்கே ஏதோ இருக்கு பாரு. முதல்ல ட்ராக் டயர் வாங்கும் போது நம்ம பார்க்க வேண்டியது வந்து அலைன்மெண்ட் தான் கரெக்டா இருக்கா, அப்போதான் உட்காரும். லைட்டா இதெல்லாம் இருக்குன்னா மிஷின்ல தான் அதிகமா கொடுத்து போடணும். எப்படி பாவி இடி காமிக்கடா, மீன்லாம் இருக்குடாங்க. செத்து போயிட போகுது. ஒரு மீன் செத்துருச்சு. இந்த உயிரோட தான் இருக்கு. பாவி உயிரோட இருக்க மீன் செத்துருச்சுட்டா. டயர் இதுவா சூப்பர் பைக் சைஸ்ல இருக்கான்னு பார்ப்போம். சூப்பர் பைக்கோட ஒரு சைஸ் கம்மி நினைக்கிறேன். இது 180 சூப்பர் பைக்கு. ஆமா எங்க காட்டு குட்டி சைஸே காணும் குட்டி. இது இங்க இருக்கு பாரு 190. இது 190 to 55. இது எங்க இருக்கு? எங்க இருக்கு குட்டி? குட்டி இங்க பெருசா எங்க இருக்கு பாரு. 170 60. ரெண்டாவதுல எங்களுக்கு தான் வெற்றி. இது 55 தான் ரெண்டாவதுல. எங்களுக்கு 60. இங்க டயர் காமிங்க. சாட்டிஸ்ஃபைடா நீங்க? சாட்டிஸ்ஃபைடா இல்லனாலும் சாட்டிஸ்ஃபை ஆக்கிக்கணும். காசு போட்டு வாங்கியாச்சு. இதுக்கு மேல வாங்குறதுக்கு துட்டு இல்ல. ஆமா ஓகே எம்பி. இதுக்கப்புறம் மாமா வந்துட்டு vlog கண்டினியூ பண்ண. இதுக்கப்புறம் நம்ம வந்து பர்னட் தான் பண்ண போறோம். வாங்க. நல்லா பண்ணு ஸ்பீடா. பர்னட் பண்ணி முடிச்சிட்டு மாமா என்ன ஏதோ சவுண்ட் அது லடாக்ல ஆயிடுச்சு மாறணும் தெரியுமா? தெரியாது. கூலண்ட் இல்ல. என்ன யாரு ஜல்லி இங்க இதுல ஊத்து. ஏய் போங்க. ஏய் மாமா வேணாம். மாமா இரு, புது டயர் வாங்கி தரேன் அவனுக்கு. புது டயர் நானே வாங்கிட்டேனே. மாமா போற அளவுக்கு வச்சு வேணும் மாமா. இப்படி ஏன் மாமா நாஸ்தி பண்ண? கேக் கட்டிங் மாமா அலைய அடி விழும். டயரை கிழிக்கிறதுக்கு எவ்வளவு இந்த வீடியோ பார்த்தானுன்னா குட்டி போதும் குட்டி, ஓட்டுற அளவுக்கு வேணும் குட்டி. போதும் மாமா அலாய். அண்ணா நான் திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும், எனக்கு ஆசையா இருக்குண்ணா. டேய் நான் கழிச்சு தனியா தரேன். மாமா புல்லாம் குத்தாத. போதும். சீட்டு வேணாம். ஹாய் எம்பி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து டயரும் ஒன்றும் மாற்றலை. இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே யூஸ் இல்லாத நாள்னு சொல்ல முடியாது. சில பல நல்ல கதையெல்லாம் பண்ணோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பியோட ஹெல்மெட் ஃபுல்லாக திருநூறு பூசி விட்டாங்க. நீ தான்டா பூசினது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. பார்த்துக்கோங்க மக்களே, உங்கள் எம்பியோட ஒரிஜினல் முகம். டென்ஷன் படுத்தினா ஒரிஜினல் முகம் என்ன எல்லாத்துக்கும் வாயிலன்னு கேட்டால் யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஓகே இப்போ வந்து சதீஷனை வந்து கார் தொலைச்சிட்ருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரோட காதலி மிகுதி பூசி விட்டாங்க.
வேற யாரும் இல்லை, நான் தான். நீங்களே உங்களுக்கு பூசிக்கிட்டீங்க. ஆமாம். ஆனால் எப்படி பூமர் சொன்னது எனக்கு யாரும் விபூதி பூச முடியாது, எனக்கு நானே பூசிப்பேன். பூசிக்கிட்டாதான் புரியுதானே உங்களுக்கு? காரை லாக் பண்ண பைக்கு நிறுத்த சாவி எடுக்க மாட்டேன், நான் கார் நிறுத்த மட்டும் லாக் பண்ணிப்பாரு. அதே மாதிரி தான் எங்கேயோ விட்டுட்டு போகிற மாதிரி தான் காரை உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு வந்துடுவாரு. சாவி எங்கன்னு கேளுங்க, கார் சாவி உள்ளே இருக்கு. நீ பண்ண குட்டி ஓகித்து கம்முனுறா. அழுக்காகி போச்சு, தேஞ்சிருச்சு. டயர் கீழே தள்ளி விட்டுரும் ஓட ஓட. முதல்ல இது எப்படி இறக்குறதுன்னே தெரியல மாமா. இது தள்ளுறதே முடியல. இங்கே பாருங்க, மீ ஃபுல்லாகவே உடச்சிட்டாங்க. டயரே ஃபுல்லாக இதாகிடுச்சே. அப்பா எப்படி தான் ஓட்டிகிட்டு போக போகிறேன்னு தெரில. இங்கேருந்து பாய் கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பஞ்சர் பண்ணணும். ஆமாம், இதுவாகவே போகணும் எம்பி 10லே. என்ன குதிச்சு போகுது வண்டி. இப்படியே போனால் நான் எப்போதைக்கு போய் சேருவேன்? டயரை கிழிச்சு போட்டாங்க. நண்பர்களே வச்சுக்கூடாது போல இருக்குது. எத்தனை வருஷம் பகன்னு தெரில, அந்த பைகள்லாம் டயர்லேயே கிழிச்சிட்டாங்கப்பா. இங்கேருந்து பாய் கடைக்கு எப்படி போகிறதுனே தெரில. உக்காந்துட்டு வந்து அலாய் வந்து லைட்டாக பெண்ட் ஆகுது எம்பி. என்ன பண்ணுறதுன்னு தெரில. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு எம்பி இங்கேருந்து நம்ம மைக் வந்து கரெக்டாக ரெக்கார்ட் ஆகவே இல்லை. அப்பப்போ ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டு இருந்துச்சு. முன்ன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் அங்கங்கே தான் வாய்ஸ் கேட்டிருக்கோம், அங்கங்கெல்லாம் புறக்குன்னு சவுண்டு வந்திருக்கும். நம்ம இங்கேருந்து பாய் கடைக்கு வந்து பாய் பஞ்சர் கடைக்கு வந்து இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளிட்டு போயிட்டு இருந்தோம். போகிறதும் ரொம்பவே மூச்சு தாங்க முடியாமல் ஒட்டி தள்ளிட்டு போயிட்டே இருந்தோம். ரொம்பவே முடியல எம்பி, ரொம்ப டயர்டாகி போச்சு. எனக்குன்னு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நான் படுற கஷ்டம் இருக்குது. ஐயோயோன்னு சொல்லி புலம்பிட்டு போயிட்டே இருந்தேன். 2 பேர் முன்னாடி பாயின்னு பறந்து போயிட்டாங்க. இங்கே ஒருத்தன் தள்ளிட்டு வரேன்னா என்ன ஏதுன்னு தெரியாமல் அவங்க பாட்டுக்கு முன்னாடி போயிட்டாங்க எம்பி. கஷ்டப்பட்டு தள்ளிட்டு போகிறதுக்குள்ள மூச்சு பேச்சே இல்லைங்க. கொஞ்சம் தான் தள்ளிட்டு போயிட்டு இருக்கும்போது என்னன்னு பார்த்தா எம்பின்னு சவுண்ட் கிட்டிச்சு. என்னடா இதுன்னு பார்த்தா நம்ம பஸ்ஸில் ஃபுல்லாகவே எம்பி ஃபேமிலியாக இருந்தாங்க. டாட்டா காமிச்சிட்டு ஐயோ இந்த டைமில் தான் உங்களை மீட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி என்னோட கொடுமைடா. சே, எம்பி ஃபேமிலி முன்னாடி இப்படி அசிங்கமாகி போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டே தள்ளிட்டு போயிட்டு இருந்தேன். இருந்தாலும் பரவாயில்லைங்க, எவ்வளோ இத்தனை எம்பி ஃபேமிலி நம்மளுக்கு இருக்காங்கன்னு சொல்லி பஸ்ஸில் நம்ம பைக் பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுதாங்க ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்படியே அதை நினச்சி பார்த்துட்டு நம்ம நிறுத்தி அப்படியே முடியாமல் வேகமாக குடுகுடுன்னு ஓடிட்டேங்க. சரி, எம்பி ஃபேமிலி இருக்காங்க, அவங்க முன்னாடி இந்த மாதிரி வேணாம், கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு தள்ளிட்டு போயிட்டேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கேருந்து தள்ளிட்டு போயிட்டே இருந்தேன் எம்பி. கொஞ்சம் தூரம் கழிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அங்கேருந்து வந்து டோ பண்ணி விட்டாங்க. பஞ்சர் ஷாப்புக்கு வந்துட்டோம். இந்த டயருக்கு தான் பஞ்சர் கேட்டாங்க, மனசாட்சியே இல்லாம. பஞ்சர் நீ கேட்டது கத்தி வச்சு கிழிச்சு விட்டு பஞ்சர் கேட்குறாங்க. பஞ்சர் டயர் நல்லா தான் இருந்துச்சு, இவங்க தான் கிழிச்சிட்டாங்க. சரி விடு, அது ஏன் கொலை பண்ற? நிம்மதியா இருக்க கூட கூட மாட்டீங்க டயரை கூட. இந்த டயரு அவன் பஞ்சர் கை அழுக்காக்கிக்கோ குட்டி. போதும் குட்டி, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது குட்டி. சாண்டி உன் டியோ வரும்ல. என்னத்தான் அறுத்துட்டு இருக்கீங்க? ஆசைத்தீர அறுத்துட்டு இருக்கீங்க. 2ஆ பிளந்துடணும். சாண்டி தலையில போட்டுக்கோ, பேசாம இதுல இது செஞ்சு விளாண்டுக்கோ, ட்ரெஸ் செஞ்சுக்கோ சாண்டி. 12,000 ரூபா. இவங்க அப்பா கார் கம்பெனி வச்சிருக்காரு, அந்த கொழுப்புல ஆடிட்டு இருக்கான். 12,000 டயரை வெட்டிட்டா மேல போடுறேன். ஓட்டுனது எவ்வளோ தெரியுமா குட்டி? அம்மா ஒரு 700 தான் மாமா ஓட்டி இருப்பேன் இந்த டயர்ல. ஆமாங்கண்ணா. காலை விரிச்சிட்டு சப்பரங்கள் போட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. இது அவருக்கு தான் அது. அது நீயே சொல்லி, அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. ஊதாப்பூ கலர் இருக்குன்னா அந்த பாய்
நானும் ஒரு பாய் தான். ஆமாம் பாய்னா நான் எம்பி ஃபைனலாக வந்து டயரை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நான் இன்னும் ஓட்டி பார்க்கல. சாண்டி ஓட்டி பார்த்தா, மாமா ஓட்டி பார்த்தாங்க. பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்குன்னு தான் சொன்னாங்க. மாமாக்கே இந்த மாதிரி ட்ராக் டயர் வேணும்னு சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி ட்ராக் டயர் வேணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக சொல்லும்போது இது ப்ரொமோஷன் கிடையாது, நான் காசு கொடுத்து தான் வாங்கினேன். இந்த மாதிரி ட்ராக் டயர் எங்கே வேணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு கடையில் இருக்குது. இந்த ஃப்ரெண்டு கடை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளையர்ஸ்னு இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனையும் தரேன், இந்த சைட்லையும் அட்டாச் பண்ணி விட்றேன். காஸ்ட்லியான டயர் வந்து லோ பட்ஜெட்டில் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேணால் மறக்காமல் வாங்கிக்கோங்க. நம்ம வீடியோச்சும் புதுசாக பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் பட்டன் ஆனில் போட்டுருக்கோங்க. அது இல்லாமல் போன கிளிப்லாம் பார்த்துருந்தீங்கன்னா சில பல காரணம் ஆகி போச்சு. குட்டி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாங்கள் வந்து காரில் ஃபுல்லாகவே அந்த என்ன குட்டி அது பேர் என்ன திருநீரா, அந்த திருநீர் வந்து நம்ம அப்ளை பண்ணிருக்கும்போது குட்டி வந்து குட்டியாக மாமாவை தெரியல, கேமரா போல் பூஜை போட்டு வச்சுருந்தாங்க. அந்த போட்ட பூஜையில் வந்து கேமரா நாய்ஸ் வந்து கேட்கவே இல்லை. விளாக் பண்ணும்போது டஸ்ட் உள்ளே போனனால இப்போ தான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ஏதோ ஓரளவுக்கு கேட்குற மாதிரி இது பார்த்தேன். என்னென்னு தெரில, இப்போ கேட்குதா என்னன்னே தெரில. இருந்தாலும் விளாக் பண்ணிட்டுருக்கேன். நான் உண்மையாக சொல்ல போனால் நான் வந்து டிஃப்ரெண்ட்டான க்ரிப்போட டயர் பார்க்க லுக்காக வேணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கியிருந்தேன். முன்னே அதே மாதிரி தான் வாங்கினேன். அது வந்து கொஞ்சம் சில பல காரணமாக போயிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க லுக்கு. இது இந்த கிலோமீட்டர் எவ்வளோ தரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15,000 கிலோமீட்டர் 20,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். டெயில் தேடி இருக்குன்னா அது சஸ்பென்ஸ் கொஞ்சம் அதனால இடிக்குது. ஓகே எம்பி, இதோட நான் இந்த விலாகை முடிச்சிக்கிறேன். அது இல்லாமல் முன்ன வீடியோ வந்து நான் ஃபுல்லாகவே வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா விலாக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த சிக்கல் வரும். ஓகே எம்பி, இதோட நான் இந்த விலாகை முடிச்சிக்கிறேன். மறக்காம நம்ம வீடியோ புதுசாக பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆனில் போட்டுருங்க. லவ் யூ எம்பி, பாய்.